ஹலோ ஃபியூச்சர் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு மாக் டாப்ஸ் யூடியூப் சேனல். அண்ட் திஸ் இஸ் சார். இன்னைக்கு நம்ம 3ஆம் தேதி வந்து இந்த எடிட்டோரியல் தான் அனலைஸ் பண்ண போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. பிகாஸ் இன்னைக்கு வந்து அரௌண்ட் வந்து 23 வேர்ட்ஸ் கிட்ட நீங்க லேர்ன் பண்ண போறீங்க ஆக்சுவலா. ஓகேவா? 23 வேர்ட்ஸ் வரப்போகுது. பட் எல்லாத்தையும் நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன். இந்த எடிட்டோரியலுக்கு எந்த வேர்ட் செட் ஆகும், எந்த வேர்டு வந்து நம்ம வந்து புரியாமல் இருக்குமோ அந்த வேர்ட்ஸ் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ இந்த பிடிஎஃப் அப்படின்றத நம்மளோட டெலகிராம் சேனலில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க பிடிஎஃப் நம்ம டெலகிராம் சேனலில் தினமுமே நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ தினமுமே திங்கள்லேருந்து வெள்ளி வரைக்கும் சாயந்தரம் 7 மணிக்கு ஈவினிங் 7 பிஎம்முக்கு இந்த பிடிஎஃபை லைவ் பண்ணிட்டு இருக்கோம். அது மாதிரி டெய்லி இந்த வீடியோ, ஸோ இந்த எடிட்டோரியல் வீடியோ அப்படின்றத தினமும் சாயந்தரம், ஸோ மண்டே டு ஃப்ரைடே தினமும் சாயந்தரம் 6 பிஎம்முக்கு நம்ம லான்ச் பண்ணுறோம். சரி, இதை மட்டும் தான் கொடுக்குறோமா அப்படின்னா, இந்த எடிட்டோரியலுக்கு வீக்லி ப்ளஸ் மந்த்லி பிடிஎஃப்மே கொடுத்துருக்கோம் கம்பைலேஷன் மாதிரி. நேற்று வீக்லி வீடியோ, வீக்லி கம்பைலேஷன் வீடியோ வந்து லைவ் பண்ணியிருப்பேன். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோட லிங்க் தரேன், போய் பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதோட பிடிஎஃப் அப்படின்றதுமே லைவ் பண்ணியாச்சு, நேற்று லைவ் பண்ணியாச்சு. எங்கே அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் சேனலில் போயிட்டு டவுன்லோட் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒன்று ஷேர் பண்ணுங்க. ஸோ நம்மளோட யூடியூப் சேனலில் இன்னொரு கோர்ஸ் ஒன்று புதுசாக லான்ச் பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னா டெய்லி நியூஸ் கோர்ஸ் அப்படின்ற ஒரு புதுசாக ஒரு கோர்ஸ் லான்ச் பண்ணுறோம். என்ன அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் தான். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம நியூஸ் கேட்டகரியில் நம்ம கொடுக்குறோம். டெய்லியுமே பிடிஎஃப் அப்படின்றத, ஸோ திங்கள்லேருந்து சனிக்கிழமை வரைக்கும், ஓகேவா, திங்கள் டு சனி தினமும் சாயந்தரம் 5 பிஎம்முக்கு இந்த பிடிஎஃப் நம்மளோட சேம் டெலகிராம் சேனலில் தான் லைவ் ஆகும். நம்மளோட டெலகிராம் சேனல் ப்ளஸ் டெலகிராம் குரூப் லிங்க்குமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. போயிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த பிடிஎஃப் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கோங்க மறக்காமல். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, விகடன்ல ஒரு ஆர்டிக்கல், ஒரு இமேஜ், ஓகே, ஒரு கார்ட்டூன் வந்து சித்தரித்து வரைஞ்சிருக்காங்க. யார் அப்படின்னா நம்மளோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து சித்தரித்து வரைஞ்சிருக்காங்க. ஸோ எதுக்காக வரைஞ்சிருக்காங்க, இதுக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து என்ன மாதிரி ப்ரெஷர் வந்தது, என்னென்ன பண்ணாங்க அப்படின்றதான் இந்த எடிட்டோரியலோட ஒரு ஷார்ட் சினாப்சிஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ டூன் அப்படின்றது இந்த இடத்துல கார்ட்டூனை மீன் பண்ணுறாங்க. அது இப்போ ஒரு பிரச்சனையில் இருக்குது ஆன் விகடன்ஸ் கார்ட்டூன். ஸோ கார்ட்டூனை வரைஞ்சவங்க யார் அப்படின்னா விகடன் கம்பெனி தான். ஸோ ஐஎன்பி மினிஸ்ட்ரிஸ் மூவ். ஐஎன்பி அப்படின்றது இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரி. இவங்களோட மூவ் என்ன, அவங்க இந்த ஒரு கார்ட்டூனுக்கு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்றத தான் இந்த எடிட்டோரியல் பார்க்க போறோம். The power to block content must be used sparingly. அப்படின்னா என்ன? ஸோ ஸ்பேரிங்லி அப்படின்றது இந்த எடிட்டோரியலில் அதை வேர்பாக யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு சிம்பிளாகவே தெரியும், எல்ஒயில் முடிகிற மோஸ்ட் ஆஃப் த வேர்ட்ஸ் எல்லாமே அட்வர்பில் தான் நம்ம மீன் பண்ண முடியும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? இன்னும் நம்மளோட இங்கிலீஷ் கிராமர் கோர்ஸ் ஒன்று பார்க்கல. ஸோ அரௌண்ட் ஒரு 4 வீடியோஸ், ஓகேவா, 4 வீடியோஸ் கிட்ட லைவ் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட லிங்க்குமே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரோம், போய் செக் பண்ணுங்கள். போக போக எல்லா வீடியோமே நாங்கள் ஆட் பண்ணிவிடுவோம். ஓகேவா? இதோட சினானிம் என்ன அப்படின்னா கேஷியஸ்லி. ஸோ ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும். எந்த விஷயத்தில், ஒரு கண்டென்ட்டை நான் வந்து பிளாக் பண்ண போகிறேன், என்னோட பவர் வச்சு நான் பிளாக் பண்ண போகிறேன் அப்படின்ற பட்சத்தில் அவங்க அதில் ரொம்ப காஷியஸாக, ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறாங்க. யாரை பற்றி மீன் பண்ணுறாங்க? இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரி தான் இந்த இடத்துல மீன் பண்ணுறாங்க. ஸோ நம்ம கிட்ட பவர் இருக்குது அப்படின்ட்டு நம்மளோட கீழே இருக்கணும் போய் நம்ம அடிக்கக்கூடாது. ஓகேவா? நம்மளுக்கு ஒரு பவர் இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு சரிசமமான ஒரு ஆள், இல்லை நம்மளுக்கு மேலே இருக்க ஒரு ஆள்கிட்ட தான் நம்ம போய் மோதணும். நம்ம கீழே இருக்கிறவங்கள நம்ம எப்பயுமே கன்சிடர் பண்ண, அதை கன்சிடர் மீன்ஸ் அவங்கள போய் நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவங்கள நம்ம அடிக்கவே கூடாது. அதான் இந்த இடத்துல மீட் பண்ணுறாங்க. த ஆர்டர் ஆஃப் த மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் directing the removal of the cartoon featuring the Prime Minister Narendra Modi from the தமிழ் மேகசின். விகடன் அப்படின்னு தமிழ் மேகசின் உங்க எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஆர்டர் அனுப்பியிருக்காங்க மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங்ல இருந்து. ஆர்டரே அனுப்பிட்டாங்க. எதுக்காக அப்படின்னா அந்த கார்ட்டூனை ரிமூவ் பண்றதுக்காக. இஸ் அன்வாரண்டட் அண்ட் மே நாட் ஃபால் அண்டர் எனி ஆஃப் த பெர்மிசபிள் கிரவுண்ட்ஸ் ஃபார் அ சச் ரிமூவல். இவங்க இப்போ ரிமூவ் பண்ணியிருக்கிறது எந்தவித ஒரு பெர்மிசபிள் கீழையும் வராது, எந்தவித ஒரு லா கீழையுமே வராது அப்படின்னு மீன் பண்றாங்க. விகடன் பிளஸ், ஸோ எந்த வெப்சைட்ல போட்டிருக்காங்க அப்படின்னா விகடன் பிளஸ் அண்ட் ஆன்லைன் ஒன்லி மேகசின் பப்ளிஷ்ட் பை தி விகடன் குரூப். ஸோ ஆன்லைனில் மட்டும் தான் இந்த மேகசின் வரும். அஸ் டிசைடட் டு டேக் அ லீகல் ஸ்டெப்ஸ் டு சேலஞ்ச் ஃபர்தர். ஸோ நீங்கள் ஆர்டர் அனுப்பிட்டா நாங்கள் எதுக்கு அதை வந்து ரிமூவ் பண்ணணும், நாங்கள் வந்து இதை லீகலாக பார்த்துக்கிறோம் அப்படின்றத மூவ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க இட் ஹேட் ஏர்லியர் டிஃபெண்டட் தி கண்டென்ட் அட் அ ஹியரிங் பிஃபோர் அண்ட் இன்டர்-டிபார்ட்மெண்டல் கமிட்டி கான்ஸ்டியூட்டட் அண்டர் த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரூல்ஸ் 2021. ஸோ இவங்க இதை மட்டும் இப்போதைக்கு பண்ணலை, இதுக்கு முன்னாடியே இவங்க டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க. எது அப்படின்னா இந்த கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணாங்கல்ல, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரூல்ஸ் ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்கல்ல, அவங்களோட ஹியரிங் அப்பயுமே இவங்க முன்னாடியே டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஃபெண்ட் அப்படின்னா என்ன? டிஃபெண்ட் அப்படின்றது இந்த ஒரு வேர்பா யூஸ் பண்ணியிருக்காங்க, ஜஸ்டிஃபைடு. ஓகேவா? ஆண்டனிம் வந்து அட்டாக்டுலாம் கிரிட்டிசைஸ்டு. சரி, அப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம். த மினிஸ்ட்ரிஸ் மூவ் அகைன்ஸ்ட் த கார்ட்டூன்
கோஸ் அகைன்ஸ்ட், ஓகேவா. ஸோ அவங்களோட அந்த கார்ட்டூனுக்கு ஆப்போசிட்டா செய்த விஷயங்கள் வந்து எதுக்கு ஆப்போசிட்டா போயிருக்கு அப்படின்னா, போத் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் அண்ட் ஃப்ரீடம் ஆஃப் ப்ரெஸ். ஸோ ப்ரெஸ் அதாவது பத்திரிகை சுதந்திரம்ன்ற ஒரு விஷயத்துக்கும், அந்த மாதிரி வந்து நாங்க என்ன பேசுறோம், நாங்க என்ன சொல்றோம் அப்படின்றது கூட ஒரு ஃப்ரீடம் இல்லாத ஒரு விஷயத்துக்கு தான் இது வந்து மூவ் பண்ணுது. நீங்க பேசக்கூடாது, நாங்க நாங்க என்ன பண்ணாலும், நாங்க என்ன தப்பு பண்ணாலும் நீங்க அதை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடாது, நீங்க கம்முன்னு தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்களோட மூவ்மெண்ட் இருக்குது. த கார்ட்டூன் இஸ் அ பீஸ் ஆஃப் த ட்ரன்ச்சன்ட். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் அ ட்ரன்ச்சன்ட்? ட்ரன்ச்சன்ட் அப்படின்றது இந்த இடத்துல ஒரு அட்ஜெக்டிவா மீன் பண்றாங்க. ஷார்ப் ஆர் கட்டிங், அதான் இதோட சினானிம். அதோட ஆன்டினிம் என்ன அப்படின்னா டல்னா வேக் அப்படின்றாங்க. ஸோ என்ன ஷார்ப்பா இருக்கு, இல்லை என்ன கட்டிங்கா இருக்கு? ஸோ இதுதான் இந்த பொலிட்டிக்கல் கமெண்ட்ரி. இந்த கார்ட்டூன் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பேஸ்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். நம்ம நிறைய நியூஸ் பேப்பர்ல ஆர்டிக்கல்ல இந்த கார்ட்டூன் பேஸ் பண்ணி கலாய்க்கிறது நிறைய இடத்துல நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதான் இந்த இடத்துல மீன் பண்ணாங்க. ரொம்ப ஷார்ப்பான ஒரு விஷயம். இட் இஸ் அ டிபிக்டட் மிஸ்டர் மோடி ஷேக்கல்ட் இன் சேஞ்ச் இன் த பிரசன்ஸ் ஆஃப் த யுனைடெட் ஸ்டேட்ஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப். ஸோ அந்த கார்ட்டூன் அப்படி என்னதான் யாரை தான் சித்தரிச்சு வரைஞ்சிருந்தாங்க அப்படின்னா, டொனால்ட் ட்ரம்ப் இருக்கார்ல, அவரையும் நம்மளோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களையும் சேர்த்து சித்தரிச்சு வரைஞ்சிருந்தாங்க. திஸ் இஸ் அன் அப்பரண்ட் ரெஃபரன்ஸ் டு த criticism voiced in some quarters that Mr. Modi failed to protest against the ill treatment of the Indian illegal immigrants deported from the USA. ஸோ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு காரணம் வந்திருக்கும். ஸோ காரணம் இல்லாமல் ஒரு விஷயத்த பண்ணுறோம் அப்படின்னா அப்படி மோஸ்ட்லி இருக்காது. சில பேர் வேணா அது மாதிரி பண்ணுவாங்க தவிர எல்லாருமே இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. ஸோ ஒரு ஒரு கார்ட்டூன் வருது, அந்த கார்ட்டூன் எதனால வரைஞ்சாங்க அப்படின்னா, நம்மளோட இந்தியன்ஸை, அதாவது இல்லீகலா உள்ள போயிருக்காங்கல்ல, யூஎஸ்ல இமிகிரண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கள யாரும் கண்டுபிடிச்சி மறுபடியும் நம்ம நாட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. மேபில் ஒரு ஊர்ல வந்து அந்த ஃபிளைட் வந்து இறங்குச்சு. ஸோ அந்த ஃபிளைட் போய் வந்து என்னன்னா ஆர்மி ஃபிளைட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ கை விலங்கெல்லாம் போட்டிருந்தாங்க அப்படின்னு நியூஸ்லாம் நான் பார்த்தேன். ஸோ இதுக்கு மோடி அவர்கள் வந்து எந்த வித ப்ரொட்டஸ்டும் பண்ணலை, இல்லை அதுக்கு அகைன்ஸ்டா எந்த ஒரு கொஷனும் கேட்கல. அதனால தான் அவங்க இந்த மாதிரி ஒரு கார்ட்டூனா வரைஞ்சிருக்காங்க அப்படின்றத அவங்க சைட்ல இருந்து சொல்றாங்க. ஓகேவா. மிஸ்டர் மோடி, ஓகே, இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. த பிரைம் மினிஸ்டர் அப்ரோச் டு ஃபாரின் பாலிசி இஷ்யூ கே நாட் பி இம்யூன் டு த சிம்பாலிக் டினுசியேஷன் த்ரூ த கார்ட்டூன். ஸோ ஃபாரின் பாலிசி இஷ்யூவை வந்து நம்ம நார்மலாக ஒரு கார்ட்டூன் வச்சு பேசக்கூடாது. டெனிசியேஷன் அப்படின்னா என்ன? ஸோ டெனிசியேஷன் அப்படின்றது 8வது விட சொல்லியிருக்காங்க. இதில் நவுனா யூஸ் பண்ணியிருக்காங்க. கண்டம்னேஷன் அல்ல கிரிட்டிசிசம். ஸோ கிரிட்டிசிசம் பண்ணக்கூடாது. ஒரு கார்ட்டூன் வச்சு இந்த ஃபாரின் பாலிசி வந்து நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம கிரிட்டிசிசம் பண்ணக்கூடாது அப்படின்னு மீன் பண்ணாங்க. It is even more concerning that the Vigadan website itself has been rendered inaccessible to the some users apparently based on undisclosed orders or informal instruction to the web service providers. இது மட்டும் இல்லாம INB என்ன பண்ணிருக்காங்க, வெப் சர்வீஸ் ப்ரொவைடரை ரீச் பண்ணி அவங்களோட சைட்டை சில யூசர்ஸுக்கு வந்து ரீச் ஆகாம முடியாம பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ இதுதான் நீங்கள் நம்மளோட யூடியூப் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ப்ளஸ் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிடுங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போட போகிற இதுக்கப்புறம் வரப்போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே வந்துடும். இதை தாண்டி நம்மளோட யூடியூப் சேனலில் நிறைய பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா பிளேலிஸ்ட்டுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா, ஒரு பிகினராக இருந்தாலும் சரி, 1 இயர் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்களாலும் சரி, உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்க. நம்ம வந்து செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். While a formal order to take down a content is provided for in a law, it will be wholly untenable if the website was sought to be blocked without a recourse to establish a procedure. ஸோ ஆல்ரெடி நீங்கள் வந்து ஆர்டர் கொடுத்துருக்கீங்க, எங்களுக்கு ஃபார்முலா ஆர்டர் கொடுத்துருக்கீங்க எதுக்கு அந்த கண்டென்ட் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு. பட் ஆனால் அது எந்தவித ஒரு முன்னறிவிப்பு இல்லாமல் எங்களோட சைட்டை பிளாக் பண்ணுறதுமே ஒரு தப்பான விஷயம் தான். ஓகேவா. ஸோ அதை தான் இந்த மீன் பண்ணுறாங்க. அன்டெனேபிள் அப்படின்னா என்ன? அன்டெனேபிள் அப்படின்றது 13th வேர்டாக இருக்குது. அப்ஜெக்டிவாக மீன் பண்ணியிருக்காங்க. இன்டிஃபென்சிபிள் இல்லை அன்ஜஸ்டிஃபையபிள். இந்த மாதிரி அதாவது எங்கள் சைட்டை பிளாக் பண்ணது ஒரு கரெக்டான விஷயம் கிடையாது அப்படின்னு தான் மீன் பண்ணுறாங்க. ஸோ ரீகோர்ஸ் அப்படின்னா என்ன? ரீகோர்ஸ் அப்படின்றது நவுனா யூஸ் பண்ணுறாங்க. ரெமடி இல்லை சொல்யூஷனே கிடையாது. ஓகே, உங்களுக்கு புரியுதா? இப்போ நான் ஒரு வேர்டா மீனிங் பார்க்க அந்த ஸ்டேட்மெண்ட், அதாவது அந்த லைனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக புரியும் நான் நம்புறேன். ஸோ இதுக்காக தான் நம்மளுக்கு வெக்காப்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுக்கு இந்த PDF ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா. டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனல் இருக்கு, மறக்காம போய் டவுன்லோட் பண்ணிடுங்க. டு எஸ்டாப்ளிஷ் ப்ரொசீஜர் த கிளைம் that the website has been inaccessible to some since February 15 has not been denied so far. ஸோ இது வரைக்கும் நாங்கள் பிளாக் பண்ணியிருக்கோம் அப்படின்ற விஷயத்த அவங்க மறுக்கவும் இல்லை. யாரு? மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் மறுக்கவும் இல்லை. செக்ஷன் 69A of the Information Technology Act empowers the government to block content on a specified grounds. ஸோ இப்போ
அவங்களோட ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் பார்த்தோம். கவர்மெண்ட் இந்த கண்டென்ட்டை எதை வச்சு பிளாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, செக்ஷன் 69A ஆஃப் த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் படி தான் இவங்க இந்த கண்டென்ட்டை பிளாக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா, இன்க்ளூடிங் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த ஃப்ரெண்ட்லி ரிலேஷன் வித் ஃபாரின் ஸ்டேட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இதை வச்சு தான் அவங்க பிளாக் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் போன பேராகிராஃப்லேயே நம்ம பார்த்தோம். ஆர் அ பப்ளிக் ஆர்டர் ஆர் ஃபார் ப்ரிவென்டிங் இன்சைட்மெண்ட் டு த கமிஷன் ஆஃப் த காக்னிசபிள் அஃபென்ஸ். பட் இந்த இவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் இந்த ஆக்டை வந்து எதை பேஸ் பண்ணி அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ஃப்ரெண்ட்லி ரிலேஷன் வித் த ஃபாரின் ஸ்டேட், இதை பேஸ் பண்ணி தான் அவங்க பிளாக் பண்ணுறாங்க. பட் இட் இஸ் நாட் நோன் விச் ஆஃப் திஸ் கிரவுண்ட்ஸ் ஹஸ் பீன் இன்வோக்டு ஆஸ் அ ஆர்டர் இஸ் அ கான்ஃபிடென்ஷியல். பட் எதன் அடிப்படையில் பண்ணியிருக்காங்க அப்படின்றது இன்னும் தெரியல. பிகாஸ் ஆர்டர் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக இருக்கு. அவன் ஆர்டர் பாஸ்ட் இன் எக்ஸைஸ் ஆஃப் அ ஸ்டாச்சுரி பவர் கேன் பி deemed a secret inexplicable even in times like the present when taking offense is a national pastime as well as reason for several chief minister to unleash the police on their detractors. A cartoon how to enjoy greater immunity than the written word. ஒரு டைம்ல எப்பயுமே தான் இருக்கு. பட் நம்ம வந்து ஒரு விஷயத்த எழுதி காட்டுறதோட நம்ம அதை கார்ட்டூன்ல சொல்லும் பொழுது ரொம்ப ரொம்ப அது நிறைய பேர்கிட்ட போய் ரீச் ஆகும். அது மாதிரி அவங்களுக்கு ஈஸியா புரியும், ரொம்ப ஃபன்னியாகவும் இருக்கும். ஸோ அதை தான் இந்த இடத்துல மீன் பண்றாங்க. பட் இருந்தாலுமே இதை தாண்டி சீஃப் மினிஸ்டர்ஸ்லாம் என்ன இருக்காங்க அப்படின்னா, அவங்களோட ஆப்போசிட்ல ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா போலீஸை தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல டிட்ராக்டர்ஸ் அப்படின்னா என்ன? டிட்ராக்டர்ஸ் அப்படின்றது ஒரு நவுனா யூஸ் பண்ணியிருக்காங்க. கிரிட்டிக்ஸ் ஆப்போனன்ட்ஸ். ஸோ ஆப்போனன்ட்ஸுக்கு மேலே அவங்கள தூக்கின்னு போகிறதுக்கு போலீஸை வச்சு தான் மேக்ஸிமம் எல்லாருமே பண்ணியிருப்பாங்க. ஸோ அதான் இந்த இடத்துல மறுபடியும் மீன் பண்ணுறாங்க. இன் திஸ் கேஸ் இட் இஸ் டவுட்ஃபுல் இஃப் த பொலிட்டிக்கல் கிரிட்டிசிசம் த்ரூ a cartoon can be deemed to affect a friendly ties with the US or undermine public order. பட் இந்த விஷயத்தில் இவங்க வரைஞ்ச இந்த கார்ட்டூனால யூஎஸ் கூட இருந்த அந்த ரிலேஷன்ஷிப் பாதிக்கப்படுமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி வருது. The center would do well to reverse the blocking order zone. ஸோ சென்டர் வந்து சீக்கிரம் இந்த ஆர்டர் வந்து ரிவர்ஸ் பண்ணிடுவாங்க. The power to block content ought to be used sparingly, மெயின்லி டு காம்பட் அஃபென்சிவ் கண்டென்ட். ஸோ இந்த ரூல் இருக்குல்ல, செக்ஷன் 69A அப்படின்றத அஃபென்சிவ் கண்டென்ட்டை பிளாக் பண்ணுறது தான் அவங்க யூஸ் பண்ணணும். ஸோ எதுக்கு அப்படின்னா, ஸோ ஹேட் ஸ்பீச், வெறுப்பாக பேசுறது, ஒருத்தவங்க மேலே தேவையில்லாமல் தவறாக பேசுறது, இன்சைட்மெண்ட் டு த வைலன்ஸ், ஸோ வைலன்ஸுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறது, சைல்டு போர்னோகிராஃபி. ஓகேவா, இந்த விஷயம் இந்தியாவில் சீக்கிரமாக தடை பண்ணப்படணும். பட் நாட் இன் அ டிஃபரன்ஸ் டு பொலிட்டிக்கல் டிமாண்ட் அண்ட் வித்தவுட் ரிகார்ட் ஆஃப் தி ஃப்ரீடம் எக்ஸ்பிரஷன். ஸோ ஒருத்தவங்களோட ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷனை தடுக்கிற அளவு அந்த ரூலை யூஸ் பண்ணக்கூடாது, அந்த செக்ஷனை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு இந்த எடிட்டோரில் முடிக்கிறாங்க. ஸோ அரௌண்ட் ஒரு 23 வேர்ட்ஸ் கிட்ட இருக்குது. அது இல்லாமல் ஒரு 3 ஃப்ரேசல் வேர்ப் கிட்ட இருக்குது. போயிட்டு பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி படிச்சுட்டு இந்த வீடியோ எப்படி இருந்தது, எக்ஸ்பிளைன் பண்ண விதம் எப்படி இருந்தது, ஸோ இந்த நம்மளோட பிடிஎஃபோட ரேட்டிங்கை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ பிடிஎஃப் எப்படி இருந்தது, நிறைய பேர் பர்சனல் மெசேஜில் சொல்கிறாங்க. பட் ஆனால் வந்து கமெண்ட்டில் வந்து பண்ணுறதுக்கு யோசிக்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம வீடியோ வந்து லைக் பண்ணுறதுக்கு யோசிக்கிறாங்க. மாணவர்கள்ட்ட ஷேர் பண்ணுறதுக்கு நிறைய பேர் யோசிக்கிறாங்க. ஸோ கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரிவிங்க. ஸோ எந்த டவுட்ஸ், எக்ஸாம் ரிலேட்டடாக எந்த டவுட்ஸாக இருந்தாலும் நம்மளோட டெலகிராம் குரூப்பில் போயிட்டு போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ உடனே உங்களுக்கு உடனடியாக ரிப்ளை வரும். ஓகேவா, அவ்வளோதான். நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ நாளைக்கு இதை மாதிரி ஒரு சூப்பரான எடிட்டோரில் உங்களை வந்து பார்க்குறேன். ஸோ தேங்க்யூ ஆல், பாய்.